குஜராத்தில் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சென்னை தம்பதி தங்களுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிறுவன லைசன்ஸை வாடகைக்கு கொடுத்து கடத்தல்காரர்களிடம் பணம் பெற்றது மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? எப்படி இந்த லைசன்ஸ் அவர்களுக்கு மாற்றப்பட்டது? நிச்சயமாக காயத்ரி, குஜராத் துறைமுகத்திலிருந்து 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3000 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பறிமுதல் என்பது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்த போதைப் பொருள் கடத்தி வந்திருப்பதாகவும் இது தொடர்பாக ஏற்கனவே மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு ஏற்கனவே 4 பேரை அங்கு கைது செய்தார்கள். சென்னையை சேர்ந்த தம்பதிகள் சுதாகர் மற்றும் வைஷாலி என்ற 2 தம்பதிகளை ஏற்கனவே மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து குஜராத் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அதன் பின்பு அவர்களை 10 நாள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்றாங்க. குறிப்பாக இந்த தம்பதிகளுடைய பேர், அதாவது வைஷாலியுடைய பேரில் தான் அந்த ஆசி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனம் இயங்கி வருவதாகவும் அந்த நிறுவனத்தின் மூலம்தான் இந்த முக பவுடர் போல பொருட்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு அந்த முக பவுடரில் இது போன்ற ஹெராயின் போதைப் பொருள் கடத்தி வரப்பட்டிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இருவரையும் சென்னை அழைத்து வந்து அவர்கள் தங்கியிருந்த கொளப்பாக்கம் வீட்டில் வைத்து அங்கு சோதனை நடத்தி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதே போல விஜயவாடாவில் தான் இந்த ஆசி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனம் பதிவாகியுள்ளது. அந்த விஜயவாடா முகவரியிலையும் தொடர்ந்து விசாரணை விஜயவாடா போலீஸோடு இணைந்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த விசாரணையில் குறிப்பாக இந்த ஆசி ட்ரேடர்ஸுடைய நிறுவனத்துடைய லைசன்ஸை இவர்கள் வாடகைக்கு கொடுத்து கடத்தல்காரர்களுக்கு வாடகைக்கு கொடுத்து இது போன்ற போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவியாக இருந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. ஒருவேளை வாடகைக்கு கொடுக்கும் போது இவர்கள் கடத்துவதற்கு இது போன்ற போதைப் பொருளை கடத்துவதற்கு பயன்படுத்துவார்களா என்பது தெரிந்தே கொடுத்தார்களா அல்லது தெரியாமல் கொடுத்தார்களா என்ற கோணத்தில் தான் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொடர்ந்து வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடம் பேசும்போது அவருடைய தகவலாக உள்ளது. அதே போல ஆசி ட்ரேடர்ஸ் நிறுவனம் கடந்த ஜூன் மாதத்திலும் இது போன்ற ஒரு பொருள் இறக்குமதி செய்துள்ளார்கள். அந்த பொருளிலும் வேறு ஏதாவது போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டுள்ளதா? அந்த பொருளானது சென்னையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. டெலிவரி சென்னையில் டிஸ்பாச் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே சென்னையில் துறைமுகத்தின் மூலம் ஏதாவது கடத்தல் இது போன்ற சம்பவம் ஏற்கனவே நடந்துள்ளதா என்ற கோலத்திலாம் தொடர்ந்து அந்த கைது செய்யப்பட்ட தம்பதியிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த ஆசி ட்ரேடர்ஸ் நிறுவனம் எந்தெந்த முகவர்களில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்துள்ளார்கள், எந்தெந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்துள்ளார்கள், யார் யாருக்கெல்லாம் அவர்களுடைய லைசன்ஸை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக்கு பின்பு பல முக்கியமான தகவல் வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கடத்தல்காரர்களுக்கும் இந்த தம்பதிகளுக்கும் என்ன தொடர்பு என்ற விசாரணையை தற்பொழுது வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் இந்த போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது தீவிரமா விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. கோகுல், இப்ப இந்த சம்பந்தப்பட்ட ஆஷிஷ் நிறுவனம் மட்டும்தான் இது போன்ற ஒரு சம்பவத்துல ஈடுபட்டிருக்கா, இல்ல இந்த கடத்தல்காரர்களுக்கு சென்னையில இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் நிறுவனத்தோடு தொடர்பு இருக்கா? நிறுவனத்துடைய கிளைகள் குறிப்பாக இந்த இதில் கைது செய்யப்பட்டவருடைய பின்னணியை பார்க்கும்போது டெல்லி, அகமதாபாத், கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருக்கிறவரிடம் தொடர்பு இருப்பதும் அவர்கள் பலரிடம் பேசியிருப்பதும் போலீசாருக்கு கிடைத்திருக்க ஆதாரங்களில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த ஆசி ட்ரேடர்ஸ் நிறுவனம் மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது பேரளவில் ஒரு நிறுவனத்தை வைத்துக் கொண்டு இது போன்ற கடத்தலுக்கு அவருடைய லைசன்ஸை கொடுத்தார்களா என்ற விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு ஒரு நபர், இந்தியாவில் ஒரு முக்கியமான நபர் இந்த சுதாகரோடு தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் மூலம்தான் இந்த கடத்தல்காரர்களுக்கு லைசன்ஸை கொடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த நபர் குறித்து தொடர்ந்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. காயத்ரி, நன்றி கோகுல், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.